நமது தென்னிந்திய பயணத்தின் 3வது நாள். நேற்றைய சென்னையின் அழகான நினைவுகளை மனதில் சுமந்தபடியே இன்று நாம் ஆன்மீகம், வரலாறு மற்றும் கைவினைக்கலை நகரமான காஞ்சிபுரத்தின் ஊடாக வேலூரை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் அதற்கு முன் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை திருத்தணி முருகன் கோவிலை தரிசித்துக் கொண்டு 1000 ஆண்டுகளை கடந்த பல்லவ மன்னர்களின் கலைச்செல்வமான கைலாசநாதர் கோயில், பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமியை குறிக்கும் ஏகாம்பரநாதர் கோயில், மேலும் உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் உருவாகும் நெசவு தொழிற்சாலைகளையும் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், நமது பயணத்தை தொடங்கலாம். சென்னையிலிருந்து சுமார் 2 மணி நேர பயணத்தில் மலை மேல் அமைந்துள்ள திருத்தணிகை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை அடைகிறோம். இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது திருத்தலமாக கருதப்படுகிறது. சூரபத்மனை வென்ற போருக்கு பிறகு தனது கோபம் தணிந்து அமைதியாக இங்கு எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த இடம் தணிகை என்ற பெயரை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது. மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்ல 365 படிகள் உள்ளன. ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த படிகளில் ஏறிச் செல்லும் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனின் அருள் தங்களுடன் இருப்பதாக நம்புகின்றனர். படிகளை ஏறும்போது சுற்றிலும் வீசும் குளிர்ந்த காற்றும், மேலே சென்றவுடன் கிடைக்கும் அழகிய மலைக்காட்சியும் மனதை கொள்ளை கொள்ளும். கோவிலின் ராஜகோபுரம், பழமையான சிற்பங்கள், அமைதியான சூழல் என அனைத்தும் ஆன்மீக உணர்வை அதிகரிக்கின்றன. கருவறையில் வேலுடன் காட்சியளிக்கும் முருகப்பெருமானை தரிசிக்கும் அந்த தருணம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை அளிக்கிறது. பல பக்தர்கள் திருமணத்தடை நீங்கவும், கல்வி, தொழில், குடும்ப நலன் ஆகியவற்றிற்காகவும் இங்கு வந்து வழிபடுகின்றனர். கோவில் வளாகத்தில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்தாலே மனதில் ஒரு புதிய உற்சாகமும் அமைதியும் பிறக்கிறது. நமது அடுத்த இலக்கு கோவில்களின் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் 1000 கோவில்களின் நகரம். பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய காஞ்சிபுரம் இந்தியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். இந்த நகரம் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, கட்டடக்கலை, சிற்பக்கலை மற்றும் உலக புகழ்பெற்ற பட்டுப்புடவைகளுக்கும் பெயர் பெற்றது. முதலில் நாம் பார்க்கப் போவது பல்லவர்களின் அற்புதமான கலைப்படைப்பான கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்டது. இது காஞ்சிபுரத்தின் மிக பழமையான கல்கோவிலாக கருதப்படுகிறது. முழுக்க முழுக்க மணற்கல்லால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல்லவ கட்டிடக்கலையின் உச்ச நிலையை வெளிப்படுத்துகிறது. கோவிலின் சுவர்களில் சிவபெருமானின் பல்வேறு திருக்கோலங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்த்தால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சிற்பிகளின் திறமைக்கு நாமே வியந்து போகிறோம். இங்கு காணப்படும் சிங்கத் தூண்கள், அழகிய விமானம் மற்றும் சிறிய சிறிய சன்னதிகள் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். வரலாற்றை நேசிப்பவர்களுக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் ஒரு சொர்க்கமென்றே சொல்லலாம். இங்கே சில நிமிடங்கள் செலவிட்டாலே காலத்தை தாண்டி பல்லவ மன்னர்களின் காலத்திற்கே சென்றுவிட்ட உணர்வு ஏற்படுகிறது. அடுத்ததாக நாம் வந்திருப்பது பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமியை குறிக்கும் புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் கோவில். இந்த ஆலயம் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகும். சுமார் 190 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் தொலைவில் இருந்தே அனைவரையும் வரவேற்கிறது. புராணக் கதையின்படி பார்வதி தேவி மண்ணால் சிவலிங்கம் உருவாக்கி மாமரத்தின் அடியில் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அந்த புனித மாமரம் இன்றும் கோவில் வளாகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த மரம் 4 விதமான மாம்பழங்களை தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பரந்த பிரகாரங்கள், ஆயிரக்கணக்கான தூண்கள், பெரிய மண்டபங்கள் மற்றும் ஆன்மீக அமைதி, இவை அனைத்தும் இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றுகின்றன. இங்கு தரிசனம் செய்த பிறகு மனதில் ஏற்படும் அமைதி இந்த பயணத்தின் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றாக மாறுகிறது. காஞ்சிபுரம் நெசவு மையங்கள். காஞ்சிபுரம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள். இப்போது ஒரு பாரம்பரிய நெசவு மையத்திற்குள் சென்று இந்த அழகிய பட்டுப்புடவைகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பார்ப்போம். பல தலைமுறைகளாக இந்த தொழிலை மேற்கொண்டு வரும் நெசவாளர்கள் ஒவ்வொரு நூலையும் மிகுந்த பொறுமையுடனும் துல்லியத்துடனும் நெய்கிறார்கள்.
தூய பட்டு நூல்கள், தங்கஜரி வேலைப்பாடுகள், பாரம்பரிய வடிவமைப்புகள் இவை அனைத்தும் இணைந்துதான் ஒரு காஞ்சிபுர பட்டுப்புடவை உருவாகிறது. ஒரு புடவையை நெய்ய சில நாட்களிலிருந்து பல வாரங்கள் கூட ஆகலாம். இது வெறும் ஆடை அல்ல, தமிழர்களின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கைவினைக் கலையின் அடையாளமாக விளங்குகிறது. இந்த நெசவாளர்களின் அர்ப்பணிப்பை பார்க்கும்போது அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு புடவைக்கும் பின்னால் இருக்கும் உழைப்பை உணர முடிகிறது. காஞ்சிபுரம் பட்டுப்புடவை நெசவு பற்றிய முழுமையான அனுபவத்தை தனியாக எங்கள் சேனலில் வெளியிட்டுள்ளோம். பட்டுப்புடவைகள் எவ்வாறு நெய்யப்படுகின்றன, அதன் பாரம்பரியம் மற்றும் நெசவாளர்களின் அற்புதமான கைவினையை விரிவாக காண அந்த முழு வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். அதன் இணைப்பு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தின் ஆன்மீக அடையாளங்களில் மிக முக்கியமானது காமாட்சியம்மன் கோவில். சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படும் இந்த புனித தலத்தில் அருள்மிகு காமாட்சியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அழகிய கோபுரம், அமைதியான சூழல் மற்றும் பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாறு இந்த கோவிலின் சிறப்பை மேலும் உயர்த்துகின்றன. காஞ்சிபுரம் வருபவர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டிய முக்கிய தலங்களில் இதுவும் ஒன்றாகும். ₹50 சின்ன வேணும். இது 120, இது 300, இது ஃபுல் செட் 300. இவ்வாறு திருத்தணி முருகப்பெருமானின் அருளையும் காஞ்சிபுரத்தின் ஆன்மீக செல்வங்களையும் பல்லவர்களின் அற்புத கட்டடக்கலையையும் உலக புகழ்பெற்ற பட்டுப்புடவைகளின் உருவாக்கத்தையும் ஒரே நாளில் அனுபவித்தோம். இந்த பயணம் வரலாறு, பக்தி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் அனைத்தையும் ஒருங்கே இணைத்த ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களின் தென்னிந்திய பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை தவறவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்துங்கள். அடுத்த பகுதியில் நமது தென்னிந்திய பயணம் மேலும் புதிய இடங்களுடன் தொடர்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.